கிண்டல் அடிச்சாவா? யார் பா நீங்க இவ்வளவு பேர் கேள்வி கேட்டீங்க, அந்த ஒரு கேள்வியில என்ன மடக்கிட்டார் அவர். குடிகாரெல்லாம் என்ன கிண்டல் அடிச்சா என்ன செய்வேன் அதுன்னு கஷ்டமான கேள்விதான் பண்ணி கேட்டிருக்கேன் எனக்கு. குடிகாரங்கள்லாம் என்ன கிண்டல் அடிச்சா அவங்க கையை பிடிச்சி நான் நிச்சயமா கேட்பேன், தயவு செய்து குடிக்காதீங்க. எவ்வளவு கிண்டல் அடிச்சாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அது என்னுடைய கடமை, அவங்கள மாற்றணும் திருத்தணும் என்னுடைய கடமை அது. அதனால அந்த சூழல் முதல்ல அந்த கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா அப்படி குடிகாரங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ லிக்கர் லாபி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், டுபாக்கோ லாபியோட பெரிய லாபி தமிழ்நாட்டில் நிறைய உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் ஆளுங்கட்சியால் செலவு பண்ண முடியும். அந்த பணத்தை வந்து லிக்கர் லாபி வந்து தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மக்கள், ஏழை மக்கள் வந்து வசிக்கிற நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள், ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் சொன்னால், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி சொன்னால் எதுவுமே தெரியாது. இந்த ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் எழுதி பணத்தை அவங்க வந்து வீசி ஓட்டுக்கு வந்து விலை பெற முடியும். இது எந்த விதத்தில் நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுவீங்க? நாங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும்? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது நம்ம கெமிஸ்ட்ரியில் என்னென்னமோ ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம், அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த புது ஃபார்முலா இந்த ரெண்டு கட்சிகளும் திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அப்புறம் ஆர்கே நகர் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலான ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறது, ஆர்கே நகர் ஃபார்முலான ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது. இதுதான் இந்த ரெண்டு கட்சியும் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இதை இந்த தேர்தலில் எந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஆத்திரம் சாதாரண ஆத்திரம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சைலண்ட் ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. காத்துட்டு இருக்காங்க, எப்படா தேர்தல் வரும், தேர்தல் நாளில் போய் மாம்பழத்தில் எல்லாம் ஓட்டு போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது, நீ பார்த்துட்டு வரீங்க. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் மேலேயும் கோபத்தில் இருக்காங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் வேண்டாம். இது ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மையும் செய்ய போறது கிடையாது, நன்மை செஞ்சது கிடையாது, இனியும் செய்ய போறது கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை அடுத்த 50 ஆண்டு காலம் ஆண்டாலும் ஒரு சின்ன நன்மையும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. Even if they rule for the next 50 years in Tamil Nadu, there's not going to be any progress for Tamil Nadu. அது இருக்கு போது. ஒரு உதாரணம் நீங்க கேட்ட கேள்வி, கடந்த தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ மக்கள் வந்து காசு கொடுத்தா அப்படியே அவங்க காசு கொடுத்து ஓட்டு போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்க மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பணம் கொள்ளடிச்ச பணம், மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க சொந்த பணம் கிடையாது. அதுலயும் என்ன பணம், இந்த அவங்க கொள்ளடிச்சுல ஒரு சின்ன பிசிறு தான் கொடுக்குறாங்க. அதனால மக்களும் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் முட்டாள்கள் கிடையாது, தெளிவா இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் தான் அப்படி போயிடுறாங்க. அந்த ஒரு சிலரும் எப்படி இருக்கிறாங்கன்னா கோபமா இருப்பாங்க. எலெக்ஷன் 5 வருஷமா 5 ஆண்டு காலம் அரசாங்கத்து மேல கோபமா இருப்பாங்க. என்னடா அரசாங்கம் மோசமானது, எதுவும் செய்யலையே, இது செய்யலையே, அது செய்யலையே, எல்லாம் விலைவாசி ஏத்திட்டாங்களே, எங்க பார்த்தாலும் ஊழல், கோபமா இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முடி அந்த கோபம் போயிடுது. ஏன்? 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது கவர்மெண்ட் வரும், அந்த கவர்மெண்ட் மேல கோபமா இருப்பாங்க, 5 வருஷமா கோபமா இருப்பாங்க, திட்டுவாங்க, தினம் திட்டுவாங்க, ஐயோ நாசமா போயிடுச்சு கவர்மெண்ட். அந்த ஒரு நாள் முடி அந்த கோபம் போயிடுது. ஏன்? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுதான் இந்த 50 ஆண்டுகள் இதுதான் செஞ்சுட்டு வராங்க ரெண்டு கட்சியும். என்ன அப்போ 2 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு, இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க. இந்த முறை போக வேண்டும். இது எப்போ ஒழியுதோ அப்போதான் தமிழ்நாடு தானா முன்னுக்கு வரும். அதனால இதே மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எடுபட போறது கிடையாது. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த முடிவில் மாற்றம் நிச்சயமா இருக்க போறது. அடுத்து, நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நான் ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கேன். அதில் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் சிகரெட் விற்கும். நீங்கள் இந்த சட்டம் போட்ட உடனே ஒரே நாளில் 20 பாக்கெட் சிகரெட்டு குறைஞ்சி போச்சு. அதில் எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது அப்படியே தொடர்ந்து வந்தது. இது கேள்வி என்ன என்றால், மனித மூளையிலே சில செல்கள் சாராயம் குடிப்பதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தாக இருந்தாலும் அது தூண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை ஒரு செய்தி வாயிலாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படி இருந்தால் அந்த செல்களை நாம் அகற்ற முடியுமா? இதுதான் என்னோட கேள்வி. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. அது பிரெயின் செல்லில் சில செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட, இந்த நேரத்துக்கு டைம் ஆச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செல்லை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செய்தி கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படி உண்மை என்றால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா?
இப்போ போதை பொருள்னா இதுதான் அர்த்தம். அதனால தான் இதெல்லாம் போதைப் பொருட்களாக இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மது ஒரு போதைப் பொருள், கஞ்சா ஒரு போதைப் பொருள், அதன் பிறகு மற்ற ஹெராயின் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் போதைப் பொருளாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ஒரு காரணத்தால் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது நிச்சயமா ஒவ்வொரு நபருக்குள் இப்போ குடிச்சிட்டு வராங்க. இப்போ தீவிர இது குடி நோயாளிகள் சொல்றது, கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ், அவர்களுக்கு வந்து மது இல்லைன்னா கை நடுக்கள் இருக்கும், அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, டிப்ரெஷன் வரும், நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. இதை நிச்சயமாக அதை சரி செய்யலாம். இதற்கு நல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இன் எவ்ரி தாலுக். இதில் முழுமையிலையும் அரசாங்கமே இந்த செலவு ஏற்கணும். ஏன்னா இவ்வளோ காலமாக மது விற்றது அரசாங்கம் தான், இந்த நிலைக்கு வந்தது அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கமே இதை முழு செலவை ஏற்றுக்கிட்டு அவர்களை மீட்டெடுப்போம். மீட்டெடுத்தா ஒரு 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துல நிச்சயமா we can bring them back to normalcy. அதெல்லாம் உறுதியாக நம்ம கொண்டு வரலாம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. தனிநபரோ அல்லது அமைப்புகள் மூலமாக போய் ஒரு இது எங்களுடைய தனி நபரினுடைய உரிமையை பாதிக்குது, என் காசு என் பணம் என் உடம்பு நான் குடிக்கிறேன், இதை அரசாங்கம் வந்து தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. ஆக இந்த பிரச்சனையை நீங்கள் நல்லது செய்யணும்னு மக்களுக்கு நினைச்சா கூட சில அமைப்புகள் மூலியமா மூவ் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க? இது நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், அமைச்சராக இருந்த நேரத்தில் நிறைய அனுபவிச்சிட்டேன் நான். அதாவது புகையிலை பொருட்களை தடை செய்யணும். முதல்ல நான் என்ன சொன்னேன், அமைச்சராக இருந்த இடத்துல திரைப்படங்களில் புகைப்பிடிக்கின்ற காட்சியை கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆய்வுப்படி, WHO ரிசர்ச் படி, இந்தியாவில் முதலாக புகைப்பிடிக்கின்ற அந்த இளைஞர்கள் முதலாக புகைப்பிடிக்கின்ற காரணம் என்ன காரணம் ஆய்வுகள் பண்ணால் அதில் 52% சொன்னது காரணம் என்னன்னா, சினிமாவில் புகைப்பிடிக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் புகைப்பிடிக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறோம்னு அந்த காரணம் 52%. ரெண்டாவது காரணம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப். மூன்றாவது காரணம் அவங்களுடைய அப்பா குடும்பம். இதுதான் காரணங்கள், முதல் காரணம். அதான் நான் சொன்னேன், திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியிலும் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு, காட்சி கொண்டு வரக்கூடாது சொன்ன உடனே எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது தெரிஞ்சிருக்கோம். கடுமையான எதிர்ப்புகள் எனக்கு வந்தது. டெல்லியிலேயோ இந்தியாவில் முழுவதும் என்னை பற்றி கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, கடுமையாக எழுதினாங்க. அதில் டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், யார் இவருக்கு யார் MBBS டிகிரி கொடுத்தா, இவருக்கு MBBS தகுதி இல்லாத, டாக்டருக்கு தகுதி இல்லாத, அமைச்சருக்கு தகுதி இல்லாதவரெல்லாம் எழுதினாங்க, என்னை பற்றி எழுதினாங்க. ஆனால் அதை மீறி நான் கொண்டு வந்தேன். நான் அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்க, WHO சொன்னாங்க, ஆமாம் அன்புமணி சொன்னது சரிதான், சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க. அது ஆனால் இது ஏன் சொன்னால் இதுக்கு ஸ்டே வாங்கினாங்க. மகேஷ் பட் போன்றவரெல்லாம் ஸ்டே வாங்கினாங்க. அது ஒரு கோர்ட்டில் வாங்க மாட்டாங்க. இந்தியாவில் அசாமில் ஒன்று வாங்குவாங்க, கவாத்தியில் வாங்குவாங்க, கல்கத்தாவில் ஒன்று வாங்குவாங்க, அப்புறம் நாக்பூரில் ஒன்று வாங்குவாங்க. ஒவ்வொன்றுத்தும் அங்கங்கே வாங்கிட்டு இருப்பாங்க. அதை கடந்து அதை உடைத்து கொண்டு வந்தோம். இதே போன்று குட்கா நான் தடை பண்ணேன். குட்கா வந்து 2 சட்டம் இருந்தது. அப்போ வந்து PFA ஆக்ட் இருக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1952 இருந்தது. அது அந்த சட்டம் மூலமாக குட்கா வந்து ஒரு உணவுப் பொருள், அதில் நிக்கோட்டின் இருக்கக்கூடாதுன்னு சட்டத்தை அதை தடை பண்ணேன். இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்து உணவுப் பொருள், அது டுபாக்கோ ப்ராடக்ட். மறுபடியும் நான் வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டுபாக்கோ ஆக்ட் 2003 அந்த சட்டத்தை படி நான் தடை பண்ணேன். அதுக்கப்புறம் இது உணவுப் பொருள், இப்படிலாம் மாற்றி போனாங்க. அப்புறம் 7 ஹைகோர்ட்டில் கோர்ட் எனக்கு அது 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 7, ஆனால் இது வந்து இங்கே ஒரு கோர்ட்டில் தான் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் தான் போனோம். 3 வருஷம் பிறகு அப்புறம் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நல்ல நீதிபதிகள் அப்போ வந்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த அப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் குட்கா கிடையாது. இன்னைக்கு நிச்சயமாக அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அதை கடந்து மீறி உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்புறேன். ஏன்னா அந்த உறுதி என்கிட்ட இருக்குது, மனசில் இருக்குது, அந்த உறுதி, அந்த கமிட்மெண்ட் எனக்கு இருக்குது. அதில் ஐயா வணக்கங்கய்யா. நான் கடந்த 15 ஆண்டு காலமாக வெளி மாநிலங்களில் தொழில் செஞ்சிட்ருக்கேன். அப்போ நான் வந்து 2005 முதல்ல உங்களை நான் வந்து நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன். எனக்கு அப்போ தெரியாது நீங்கள் தமிழ்காரங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. அங்கேருந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவர் வந்து தமிழ்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெருமை இந்தியா முழுக்க ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. இந்த புகையிலை ஒழிப்பு, மது ஒழிப்பு, இந்த திரைத்துறையில் அந்த எச்சரிக்கை படம் வந்ததெல்லாம் இந்தியா முழுக்க ஃபேமஸாக பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கள் மாநிலத்தில் இருந்தால் நாங்கள் தான் CM ஆக்கிடுப்போம், தமிழ்காரங்க என்னென்னு தெரியல, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குதுங்கய்யா. இப்போ சமீபத்தில் நான் திருவண்ணாமலையிலிருந்து வரும்போது மூங்கில் திருப்பட்டு பக்கமாக வந்துட்டு ஒரு 45 வயசு இருக்கு ஒரு அம்மா அழுதுட்டு வந்தாங்க. என்னம்மா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் தாலி அறுத்து 1 மாதம் தான் ஆச்சு, என் பொண்ணு தாலி அறுத்துட்டா, மது குடிச்சு என் மருமக இறந்துட்டான்னு சொன்னேன்.
தாங்கிக்க முடியல சார். அவ்வளோ மக்கள் வந்து ஒவ்வொரு பேருந்து எல்லா இடத்துலையும் பெண்கள் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு விதமான மனோவிதமான ஒரு ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்க்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்கும்போது தாங்கிக்க முடியாத வழிகள் ஏற்படுங்க. அதனால் இந்த மது வலிக்க பெண்கள் எல்லாமே தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக 2016 நீங்கள் அந்த முதல் கையெழுத்து போடுவீங்க, நம்பிக்கை இருக்குங்க. நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னது போன்ற இன்னைக்கு பெண்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா அந்த மதுவை ஒழிப்பாங்க, என் வாழ்க்கை எப்படி நல்ல மறுபடியும் மீண்டும் வரும், என் வாழ்க்கையை நான் மீட்டெடுக்கணும், கணவரை இழந்துட்டேன் நான், என் பிள்ளைங்களும் நான் இழக்கக்கூடாது, இந்த மனநிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆக அதற்கெல்லாம் ஒரே தீர்வு பூரண மதுவிலக்கு. அது உறுதியாக அது சாத்தியம். இது என்னால் உறுதியாக அது செய்ய முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு. இப்போ மது குடிக்கிறவங்க இப்போ நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இப்போ வர தேர்தலில் அவங்களுடைய ஓட்டு பாதிக்கப்படுமா? அதனால் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அவங்களோட ஓட்டு பாதிக்கப்பட்டா? நிச்சயமாக பாதிக்கப்படாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அன்புமணி ஓட்டு போட்டால் அன்புமணி அந்த மதுவை ஒழிப்பார், அப்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடிக்கிறவர் நிறுத்திடுவார், குடிக்கிறத நிறுத்திடுவார். ஆக எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இது இன்னொன்று, இது ஓட்டுக்காகவோ அல்லது தேர்தலுக்காக அரசியலுக்காக இதை நாங்கள் செய்யலை. உணர்வுபூர்வமாக இது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு தான் செஞ்சுட்டு வரோம். கேளுங்க.